ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்கஹால் சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன் அண்ட் ரீமர் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு எக்ஸசைஸ் வந்து கேட்டாங்க, இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. நானும் அதை எழுதி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். தனியாக ஷார்ட்ஸில் கூட நான் தனித்தனியாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சோம்பலாக தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனை மறுபடியும் எழுதி பார்க்குறது வந்து நம்ம தப்பே கிடையாது. ஓகே, அந்த கோல்ஃப் ரியாக்ஷனை எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் எத்தனை தடவை எழுதியிருந்தாலும் மறுபடியும் எழுதி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தரவாகும். அதனால் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அதை இன்னொரு தடவை நீங்கள் எழுதி பாருங்கள். அது வந்து தப்பே கிடையாது. அது நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து மறக்காது. ஓகேவா, மறுபடியும் நீங்கள் எழுதி பார்க்கறதுனாலையோ மறுபடியும் நீங்கள் கேட்கறதுனாலையோ அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அகைன் நீங்கள் எழுதி பாருங்கள், தப்பே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கோல்ஃப்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ கோல்ஃப்ஸ் ரியாக்ஷன் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப்ஸ் ரியாக்ஷன் ஃபீனால்லேருந்து நம்ம வந்து சால்சிலிக் ஆசிட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். சரிக்கரே, கோல்ஃப் ரியாக்ஷன். ஓகே, ஸோ கோல்ஃப் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபீனால் வந்து நம்ம இந்த எடுக்கிறோம். ஃபீனால். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபீனால் வந்து நமக்கு எடுக்கிறோம். ஃபீனால் இதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த பேஸ் மீடியம் NaOH வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சால்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். Na ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா COOH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் ஹைட்ராலிஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே நம்ம ஒரு OH வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு வந்து சால்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். COH வந்து கிடைக்கும். இது பேர் என்னது? சாலிசிலிக் ஆசிட். ஓகே, கீழே வந்து அது எல்லா நேமும் நீங்கள் வந்து எழுதுங்க. அது வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து ஃபீனால், இது வந்து ஃபீனால். உங்களுக்கு என்னென்ன நேம் வந்து உங்களுக்கு தெரியுமோ அந்த நேம்லாம் நீங்கள் வந்து எழுதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் இந்த சால்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ரிஏஜென்ட். ஓகே, இது வந்து நமக்கு என்ன பண்ணால் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டிக் அன்ஹைட்ரேட் நமக்கு எப்படி இருக்கும்? CH3 C டபுள் பாண்ட் O மறுபடியும் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O CH3. இது வந்து நமக்கு வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நீங்க அசிட்டிக் அன்ஹைட்ரேட்னா ஒண்ணுமே கிடையாது. அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்ப இது ரியாக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு இங்க வந்து நமக்கு வந்து H வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்ப நமக்கு என்னன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த அசிட்டிக் ஆசிட் தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனால் கூட வந்து ரியாக்ட் ஆகும். இங்கே நமக்கு வந்து H+ வந்து H வந்து வெளில போகும். இங்கே நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா OH வந்து நமக்கு வந்து வெளில போகும். அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஆஸ்பிரின் நம்ம சொல்லுவோம். ஆஸ்பிரின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயின் கில்லராக நமக்கு வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபீவருக்கு, இன்னும் ஹார்ட் பேஷண்ட்டாக கூட நமக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு என்ன OC டபுள் பாண்ட் O CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு வந்து COH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். இது நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பெயின் கில்லராக வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ கோல்ஃப் ரியாக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷனில் ஃபீனால் டு ஆஸ்பிரின் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் கோல்ஃப் ரியாக்ஷன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெறும் கோல்ஃப் ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அது ரிலேட்டடான கொஸ்டின் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் கோல்ஃப் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் வந்து எழுதுங்க. இதுக்கெல்லாம் ஃபீனால் அதோட பேர்லாம் வந்து எழுதுங்க. அப்புறம் சில ரைட் அப்பும் கொஞ்சம் எழுதுங்க. ஓகே, ஜஸ்ட் வெறும் ரியாக்ஷன் மட்டும் எழுதாதீங்க. நான் வேணா தனியாக வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து எப்படி வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். PDF வந்து இருக்குது. PDF வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீமர் டிமர் ரியாக்ஷன். ரீமர் டிமர் ரியாக்ஷன் நமக்கு என்ன பண்ணுவாங்க? சால்சிலிக் ஆல்டிஹைடு வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரீமர் Tiemann reaction. Riemann-Tiemann reaction. ஓகே, ஸோ அப்போ ரீமர் ரியாக்ஷன்றது என்னது? இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீனால்ல இருந்தால் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு என்னது? ஃபீனால் தான். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. CHCl3 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆசிட் இது வந்து நமக்கு பேஸ் இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஒரு சால்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ONA வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்.
ONA வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் CHCl2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் நமக்கு வந்து பேஸ் கூட தான் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். பேஸ் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணால் சோடியம் சால்ட் ஆஃப் வந்து சால்சில் ஆல்டிகைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு வந்து ONA வந்து இருக்கும். இது நமக்கு வந்து ஆல்டிகைடாக வந்து நமக்கு வந்து மாறிடும். CHO நமக்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இது நமக்கு வந்து அசிட்டிக்கில் வந்து ஹைட்ராலிஸ் பண்ணும்போது அசிட்டிக் மீடியத்தில் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சால்சில் ஆல்டிகைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா OHCH வந்து கிடைக்கும், சால்சில் ஆல்டிகைட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீமர்டைமர் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். இது வந்து ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரியாக்ஷன். ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு ரியாக்ஷன் தான் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரலாக வந்து ஈத்தர் நம்ம எப்படி சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்தனால் மாலிகுல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ 2 மாலிகுல் ஆஃப் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வந்து நீங்கள் வந்து எத்தனால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ நமக்கு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH2 O CH2 CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் நமக்கு வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 413 கெல்வின் வந்து நமக்கு வந்து தேவை. இங்கே நம்ம என்ன பண்ணால் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம், H2SO4 வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணோம். ஆனால் இதே எத்தனால் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2OH இதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு H2SO4 போட்டு ஜஸ்ட் அது ஒரு 30 டிகிரி அதிகமாக டெம்பரேச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா 443 கெல்வின் போடும்போது நமக்கு வந்து அல்கின் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்லைட்டாக நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து ஈத்தர் கிடைக்கிறதுக்கு பதிலாக அல்கின் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஈவன் தோ இந்த 400 டிகிரி சென்டிகிரேட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டாக அல்கினும் கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஈத்தர் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இல்லை. ஈத்தரும் ஃபார்ம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் எல்லாமே அல்கினா வந்து மாறிடும். அப்படியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாலுமே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வந்து ஈத்தின் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஈத்தர் ஃபார்மேஷனுக்கு இது வந்து நமக்கு வந்து மோர் சூட்டபிள் மெத்தட் வந்து கிடையாது. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஈத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலோ ஆல்கேன் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஒரு ஹேலோ ஆல்கேன் வந்து எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சால்ட் ஆஃப் வந்து ஆக்சைடு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ சோடியம் சால்ட் ஆஃப் அல்காக்சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா NaCl வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து என்ன கிடைச்சுன்னா ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதை நமக்கு வந்து ஆர்டேஷன் வச்சுப்போம், இது ஆர்டேஷன் வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3 CH2 Cl வந்து இருக்குன்னு வச்சுப்போம், எத்தில் குளோரைடு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா NaO இங்கே நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டேஷன் எந்த குரூப் ஆனாலும் இருக்கலாம் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மெத்தட். ஓகேவா, CH2O CH3 CH3 கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு ப்ரிப்பேர் த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த O தான் நமக்கு வந்து ஈத்தர் குரூப் இல்லையா, இதுக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து வேற குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர். ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து சேம் குரூப் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈத்தர் வந்து இருக்குது, இப்போ 4 வந்து நான் தனியாகவே எடுத்துக்கிறேன். அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர். அப்போ அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் நமக்கு வந்து எப்படி இருக்கும், இதான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாலிகுல் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த அன்சிமெட்ரிக்கல் மாலிகுல். இல்லைன்னா நமக்கு வந்து இன்னொரு மாலிகுல் ஒரு சிம்பிளான மாலிகுல் எதுனா இதை கூட நம்ம என்ன சொல்லலாம், அன்சிமெட்ரிக்கல் மாலிகுல்னு சொல்லலாம். ஏன்னா ஈத்தருக்கு ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து மெத்தில் குரூப் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து எத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர். இல்லை சிமெட்ரிக்கல் ஈத்தர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ETRICL சிமெட்ரிக்கல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ET இங்கே வந்து விட்டுட்டேன். ஓகே, இங்கே வந்து சிமெட்ரிக்கல் ஈத்தர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஈத்தர்னா ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து சேம் குரூப் வந்து இருக்கும். இப்போ CH3 CH2 O CH2 CH3. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் ஈத்தர்னு சொல்லுவோம். அப்போ அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் வந்து அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து சிமிலர் குரூப் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம், சிமெட்ரிக்கல் ஈத்தர் வந்து சொல்கிறோம்.